ராகுல் காந்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவியை அவரிடமிருந்து பறிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து அவரிடம் இனி இருக்கக்கூடாது. ஏன்? உச்சபட்சமாக இந்தியாவிலிருந்து அவர் இந்திய குடிமகன் அல்ல என்பதை நிறுவி அவர் விரட்டியடிக்கப்பட வேண்டும். இதற்காக RSS பாஜக எத்தனை வருடங்களாக என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்திய மக்களுக்கு தெரியும். அதனுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக அலகாபாத் நீதிமன்றத்தில் ராகுலின் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் நீதிமன்றத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து சமீபத்தில் வரப்பட்ட சில தீர்ப்புகள் எல்லாமே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியையும் பெரும் கோபத்தையும் கொடுத்து கொண்டிருந்தது. அப்போது அலகாபாத் நீதிமன்றத்தில் ராகுல் தொடர்பான இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் ராகுலுக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிறது கூட இல்லாமல் போயிடும், அவர் இந்தியாவிலிருந்தே வெளியேற வேண்டி வரும் அப்படிங்கிற வழக்கினுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் வர்றதா இருந்தது. இப்போ இந்திய மக்களெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று பார்க்கணும். இந்த வழக்கை தொடுத்தவர் அப்படிங்கிறது ஒரு RSS சங்கபரிவார கும்பலை சார்ந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் எங்கே இருக்கிறவர் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நபர் கர்நாடக நீதிமன்றத்தில் தானே இந்த வழக்கு தொடுக்கணும், ஏன் அலகாபாத் நீதிமன்றத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது எல்லா இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இந்த பொதுநல வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரித்ததற்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ராகுல் காந்தியின் மீது அவர் 2 நாட்டினுடைய குடியுரிமையை வைத்திருக்கிறார் என்று தொடரப்பட்ட வழக்கை அலகாபாத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இவருக்கு 2 நாட்டில் குடியுரிமை இருக்குது. இந்திய நாட்டிலையும் குடியுரிமை இருக்குது, பிரிட்டன்லேயும் அவருக்கு குடியுரிமை இருக்குது. அதனால் இவருடைய எல்லா பொறுப்புகளையும் இவரிடமிருந்து பறித்து இவர் இந்திய குடிமகன் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதான் இவருடைய நோக்கம். ஆனால் அது நிரூபிக்க முடியவில்லை. இந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடியவன் சில தினங்களுக்கு முன்பு என்ன சொன்னான்னா, பிரிட்டன் அரசே ராகுல் காந்தி தொடர்பான சில ஆவணங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, ரகசிய இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துட்டோம், அப்போ ராகுலுக்கு சிக்கல் தான், ராகுல் இந்தியாவிலிருந்தே வெளியேற வேண்டும் என்பது போன்ற ஒரு பில்டப் RSSனுடைய சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. அந்த வழக்கு இன்றைக்கு அலகாபாத் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரிலாம் தூக்கிட்டு வராத, தேவையில்லாமல் எங்கள் நேரத்தை வீணடிக்காத அப்படின்னு அந்த RSS காரனை விரட்டி அடித்திருக்கிறது அலகாபாத் நீதிமன்றம். இப்போது ராகுல் காந்தியை எப்படியாவது இங்கிருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ராகுல் காந்தி அப்படிங்கிறதே மோடிக்கு பயம், அமித்ஷாவுக்கு பயம், RSSக்கு பயம்.